தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பெருகும் இளைஞர்களோட ஆதரவு. சத்தியம் தொலைக்காட்சி நேற்று வெளியிட்ட சர்வே என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும், அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது, பிரம்மாண்டமான கூட்டணி அமையப்போகுது அப்படின்னு பேசியிருந்தாரு. அது பற்றியும், வழக்கம் போல திமுக உடன்பிறப்பு சிறார்கள் அவர்களுடைய கதர்கள், அவர்களோட சேர்ந்த நாம் தமிழர் தம்பிகள் அவர்களுடைய கதர்களுக்கும் பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருகும் இளைஞர்களோட ஆதரவு, பெண்கள், அதே போல் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமான பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, அவங்களுக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்காங்க அப்படின்ட்டு சத்தியம் தொலைக்காட்சி நேற்று வெளியிட்டிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் எடுத்த சர்வே நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, அதிகபட்சமாக திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இப்போது 4 முனை போட்டியாக தான் இப்போதைய வரைக்கும் இருக்கக்கூடிய போட்டி 4 முனை போட்டியாக தான் இருக்குது 2026. அப்படி இருக்க சூழலில் இந்த 4 முனை போட்டியில் முதல் இடத்துல இருக்குது தமிழக வெற்றி கழகம். தலைவர் விஜய் அவர்கள் முதல் இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்க்க முடியுது. முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதாவது இப்போ தான் 18 வயசாகும் அல்லது தேர்தல் காலம் முதல் வாக்குகள் செலுத்த போகிறாங்கல்ல, 19 வயசாகும், 20 வயசாகும், அவங்க யாருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்டால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது குறைவு அப்படின்ட்டு தோழர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் தேர்தல் ஒரு 10 மாத காலங்கள் இருக்குது. அதற்கு முன்னதாக இப்போ எடுக்கப்பட்ட சர்வேயில் திமுகவை தாண்டியது தமிழக வெற்றி கழகம், அதிமுகவை தாண்டியது தமிழக வெற்றி கழகம். நாம் தமிழர் கட்சி அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ட்டு தொடர்ந்து அவர்கள் வாக்கு வாங்கி 3வது இடத்துல இருந்த கட்சி, அவர்களையும் தாண்டியது தமிழக வெற்றி கழகம். கிட்டத்தட்ட 39% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் அப்படின்ட்டு இந்த சர்வேயில் சொல்லியிருக்காங்க. மற்ற சர்வேக்கள் அந்த கணக்கு வேரி ஆகும். அது அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. எல்லா கருத்து கணிப்பையும் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கருத்து கணிப்புகள் என்னவான ஒரு முடிவை தரும்னா, மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, இளைஞர்களோட மனநிலை எப்படி இருக்குது, பெண்களோட மனநிலை எப்படி இருக்குது, கட்சியினர் எப்படி இருக்காங்க, இங்கே விவசாயிகள்னு பார்த்தா, அரசு ஊழியர்கள்னு பார்த்தா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 6 கோடி வாக்காளர்கள்ட்டையும் போய் சர்வே எடுக்க முடியாது. இப்போது ஒரு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர்கிட்ட ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுக்கிறாங்கன்னா, அதுலேயும் பிரித்து விவசாயிகள், பெண்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள்னு எடுக்கிறாங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்தில் ஒருத்தவங்கள்ட்ட தான் அந்த நேரத்தில் சர்வே எடுக்க முடியும். அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இந்த கருத்து கணிப்புன்னு இருக்கும். கருத்து கணிப்பை முழுமையாக நம்பணுமான்னா நம்ப தேவையில்லை. ஆனால் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்குது. இன்றைக்கு ஊடகங்கள் பணத்திற்காக, தன்னுடைய சார்பு கட்சிக்காக ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுறாங்க, கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. கருத்து திணிப்பாக இருக்குது, அது வேறு விஷயம். அது எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும். ஆனால் மக்களுடைய மனநிலையை இந்த கருத்து கணிப்பு வெளியிடும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா நான் 2024 தேர்தலில் சென்னையை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவார், யார் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது, திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழர் கட்சியா, மற்ற கட்சியா, அப்படி பாஜக கூட்டணி இருந்துச்சுல, அப்போதைக்கு கருத்து கணிப்பு எடுக்கும்போது 3 தொகுதிகள், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை அப்படின்ட்டு நேரடியாக போயிட்டு மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அந்த கருத்து கணிப்பில் ஒரு ஊடகத்துக்கு சார்பாக நான் போய் கேட்கும்போது மக்களோட மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அவங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் தயாராக்காங்க, என்ன மனநிலையில் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் வந்தாங்களா, எம்பிக்கள் வந்தாங்களா, ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்கும்போது ஊடகத்தில், தொலைக்காட்சியில், கேமராவில் அவங்க பேசுகிறதை தாண்டி பொதுவாக நம்ம பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மைக்கை நீட்டி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். அதே மாதிரி நேரடியாக நம்ம போய் கேட்கும்போது உங்களுக்கு எது ஆதரவு இருக்குது, எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்குங்க, இளைஞர்களுக்கு யார் செய்வா, விவசாயிகளுக்கு யார் செய்வா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த மனநிலையை புரிஞ்சுக்க முடியும். அது பிரதிபலிக்கும். ஒட்டுமொத்தமாக அக்யூரேட்டாக கருத்து கணிப்புகள் வராது. அப்படி இருக்க சூழலில் இன்றைக்கு இளைஞர்களுடைய வாக்குகள், அதே மாதிரி முதல் தலைமுறை வாக்காளர்களோட வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறத எல்லோரும் பேசி தான் ஆகுறாங்க. தொடக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு பல்வேறு ஊடகங்களில் பேசிய பத்திரிகையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் வாக்குகளே இல்லை, அரசியலே இல்லை, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகளே இல்லை, அது ரசிகர் கூட்டம் தான், வாக்காக மாறாது அப்படின்னா பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் இன்றைய சூழலில் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது பிஜேபி சார்பில் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அதே மாதிரி திமுக சார்பில் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, மற்ற கட்சிகளுக்கு சார்பாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பத்திரிகையாளர்களே நிறைய பத்திரிகையாளர்கள் தொடக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்த
வாக்குகளே இல்லைன்னு சொன்ன பத்திரிகையாளர்கள்லாம் இப்போதைக்கு சர்வேக்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக மற்ற கட்சிகள் குறிப்பிட்டு திமுக, அதே போல் பிஜேபி சார்ந்த ஊடகங்கள், திமுக சார்ந்த ஊடகங்கள் அவர்களுடைய சர்வேக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு 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 தெளிவு வருது. தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் போயிட்டே இருக்குது, கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு தெளிவாக தெரியுது. அதனால தான் வந்து தொடக்கத்தில் 6லேருந்து 8% சொன்னாங்க, அப்புறம் 10% சொன்னாங்க, இப்போ 15%, 20% சொல்கிறாங்க. சில சர்வேக்கள் எடுக்கக்கூடிய சில ஊடகங்கள், அதாவது பிஜேபி சார்ந்து திமுக சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்களே வந்து 20லேருந்து 30% ஒட்டுமொத்த வாக்குகளாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகருது, கூட்டணி இன்னும் பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்சி பிடிப்பார் அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த சர்வே பொறுத்த வரைக்கும் சத்தியம் தொலைக்காட்சி சர்வேல எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 30%, அதாவது இளைஞர்களோட வாக்கு, அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் கிடையாது, ஆல்ரெடி வேறு ஒரு கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்தியிருப்பாங்க, திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சிக்கோ பாஜகவுக்கோ வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அந்த இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வருது அப்படிங்கிற ஒரு சர்வே சொல்லுது. அதாவது அந்த 4 இடங்களில் சொல்லியிருக்காங்க இளைய தலைமுறையோட வாக்குகள் 18லேருந்து 30 வயது வரையும் இருக்கக்கூடிய இளைஞர்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது 30% வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது. அதே போல் அதை தாண்டி தான் மற்ற கட்சிகளுக்கு, அதிமுகவுக்கும் அதே போல் திமுகவுக்கும், மற்றவை நாம் தமிழர் கட்சிக்கெலாம் அதன் பிறகு தான் இருக்குது. அதே போல் முதல் தலைமுறை வாக்காளர்களோட வாக்குகள் யாருக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு 39% வாக்குகள் வந்து இளைஞர்கள், அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க, விஜய் அவர்களை நோக்கி வராங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு மாற்றாக பார்க்குறாங்க. இந்த வாக்குகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் வருது அப்படிங்கிறத அந்த சர்வே சொல்லுது. இது வந்து மனநிலை, அதான் தொடக்கத்தில் சொன்னல, அந்த இளைஞர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு அரித்மெட்டிக்காக நம்ம பார்க்க தேவையில்லை. இளைஞர்களோட மனநிலை எப்படி இருக்குது, அதே போல் முதல் தலைமுறை வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 39% வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு, திமுக வந்து 26% தான் இருக்குது, அதிமுக 18% தான் இருக்குது, அதே போல் நாம் தமிழர் 12% தான் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நம்ம இந்த கருத்து கணிப்பில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மற்ற விஷயங்கள், அதே போல் பெண்கள் ஆதரவுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அரசு பணி செய்யக்கூடிய பணியாளர்களோட வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்கள் ஆதரவும் அதிகமாக தான் இருக்குது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களோட வாக்குகள் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதில் வந்து 58% வந்து இன்னும் முடிவு செய்யப்படாத வாக்குகளாக இருக்குது. அவங்க வந்து இன்னும் முடிவே செய்யலை. ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் இவர்களோட வாக்குகள் வந்து இன்னும் முடிவு செய்யப்படாத வாக்குகளாக இருக்குது. ஏன்னா திமுக அரசு வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, பல்வேறு வாக்குறுதிகள் சொல்லிட்டு கொண்டு வராமல் இருக்கிறாங்க. அதற்காக போராடும் போது கைது பண்ணுறாங்க. இப்படியான சூழலில் வந்து அவர்களுடைய வாக்குகள் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது இன்னும் அவங்க முடிவு செய்யலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி தான் இருக்குது கள சூழல். இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு, இதை தொடர்ந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாய்ப்பை, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனநிலையை வந்து கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கும். இதில் வழக்கம் போல் எந்த ஒரு தொகுதிகளிலையும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தான் அவங்க இறுதியாக வெளியிட்டிருக்காங்க. போக போக இன்னும் வந்து அடுத்த மதுரை மாநாடு இருக்குது, அதன் பிறகு சுற்றுப்பயணம் இருக்குது, அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது 2026 தேர்தலுக்கு முன்பு கருத்து கணிப்புகள் வரும்ல, அதில் வந்து திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இந்த 4 கட்சியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு வர சூழலில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, தமிழக வெற்றி கழகம், அதிமுக, இந்த கட்சிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெஸ்டடே இல்லாத வாக்குகள், டெஸ்ட் பண்ணாத வாக்குகள் வந்தால் தான் தெரியும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முன்பு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்திற்கான வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க. அப்பையும் எதிராக திமுக மீடியாக்கள், அதே போல் பாஜக, அதிமுக ஆதரவு மீடியாக்கள், அது வந்து அவங்க தான் வெற்றி பெறுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ப தேவையில்லை. வளர்ச்சி மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா போதும். இது மக்களோட மனநிலை தான், ஒட்டுமொத்தமாக எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு கிடையாது. மக்களுடைய மனநிலையை, இளைஞர்களுடைய மனநிலையா, பெண்களோட மனநிலையாக இருக்கிறத வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்த கருத்து கணிப்புகள், ஏன்னா ஆளக்கூடிய திமுக, பாஜக எடுத்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து தீவிரமாக இப்போது தேர்தலில்
தேர்தலுக்கான பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் எல்லா மக்கள் மத்தியிலும் போகுது, பெண்கள் மத்தியில் போகுது, இளைஞர்கள் மத்தியில் போகுது அப்படின்ட்டு தான் ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்ட்டு திமுக வந்து கட்சியில் சேர்க்கறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் கண்டிப்பாக மக்கள் வருவாங்க. என்ன காரணம்னா, இவங்க வந்து இவர்கள் சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இப்போதைக்கும் திமுகவுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க, அவங்க வந்து சரியாக செய்யலை அப்படின்ட்டு தான் 21 வாக்கு செலுத்துனாங்க. அதை வந்து செயல்படுத்தலை திமுக மறுபடியும் மக்களை ஏமாற்றியிருக்கு. அதனால் மக்கள் கண்டிப்பாக திமுக ஸ்டாலின் அவர்களோட ஆட்சிக்கு பதிலடி கொடுப்பாங்க. 2026 நம்ம கண்டிப்பாக அதை பார்க்க முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரம்மாண்டமான கூட்டணி அமைய போகுது, பெரிய கட்சிகள்லாம் வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. அது தமிழக வெற்றி கழகம் தானா அப்படின்ட்டு ஊடகங்கள் வந்து திரித்து செய்தியை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஜேபி கூட்டணி விட்டு அவர் வெளியில் வந்துடுவாரா, அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் போகுதா அப்படின்ட்டு யூகங்கள்லாம் வந்து அவங்க வெளியிட்டு வராங்க. செய்தி ஊடகங்கள் அவங்களுக்கு அதுதான் வேலை, வேறு வாய்ப்பே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் குறித்து அவதூறான கருத்துக்களையும் தொடர்ந்து ஒரு சில ஊடகங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணி குறித்தான முடிவை வந்து செயற்குழு கூட்டத்திலே தமிழக வெற்றி கழகம் எடுத்தாச்சு, தலைவர் விஜய் அவர்கள் எடுத்தாச்சு. திமுக கூட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது, பாஜக கூட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. தலைவர் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியாச்சு. இவ்வளவு தீர்மானங்கள் நிறைவேற்றிய பிறகும் வந்து கூட்டணி மாறுதா, கூட்டணி உடையுதா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஊடகங்களுக்கு செய்தியாக வேணா இருக்கலாமே தவிர, ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ராஜ்மோகன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் கூட ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. தங்களுடைய இயலாமையை மறைக்க வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க, மக்களை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்ட்டு கற்பனை கதைகளை சொல்லி வராங்க அப்படின்ட்டு ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருந்தார். இதுதான் நிலைமை. இப்போது தீர்மானம் நிறைவேற்றியது தான் தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு. மற்ற கட்சிகள் அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வரணும்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க, பாஜக அறிவிக்குது, மற்ற கட்சிகள் வந்து பேசுகிறாங்க. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில தான் கூட்டணியை தவிர மற்ற கட்சிகள் கூட மற்ற கூட்டணிக்கு கீழே வந்து தமிழக வெற்றி கழகம் இல்லை அப்படிங்கிறது உறுதியான ஒரு நிலைப்பாடு தான். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஊடகங்களுக்கும் மற்ற கட்சிகளோட இது ஒரு விஷயம், அதாவது அவங்களோட இயலாமைன்னு குறிப்பிட்டிருக்காருல. அதிமுக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக இல்லை, பாஜக கூட்டணி வந்த பிறகும் மிகப்பெரியான கூட்டணி இல்லை. ஏன்னா பாமக உள்ளே வரல, தேமுதிக வருதா வரலையான்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழலில் பாமகவே 2ஆக இருக்குது, எந்த பக்கம் போகுது அப்படின்னு தெரியல. அப்படிங்கிற ஒரு சூழலில் திமுக கூட்டணியிலேருந்து கம்யூனிஸ்ட்டுகள் வாங்கன்னு பேசுகிறாரு, விசிக வாங்கன்னு பேசுகிறாரு, அதன் பிறகு அவங்களையே திட்டுறாரு. இப்படிப்பட்ட சூழலில் தான் அதிமுக கூட்டணி இருக்குது. பிஜேபி இருக்க கூட்டணி வந்து வெல்லாத கூட்டணி அப்படின்ட்டு தெளிவான ஒரு பார்வை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால தான் அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களை வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்னும் கூட்டணி வருது, பெரிய கட்சி கூட்டணி வருது அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாங்க. இது அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு செய்தியை தவிர இந்த கூட்டணி குறித்தான பேச்சுகள்லாம் இல்லை. தொடக்கத்திலே சொல்லியாச்சு, அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு, பாஜக கூட கூட்டு வச்சிருக்கக்கூடிய அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு, திமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. மற்ற இந்த சமூக நீதி பேசக்கூடிய, மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய மற்ற கட்சிகள் கூட தான் கூட்டணி. அதுவும் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை ஏற்று வரக்கூடிய கட்சிகள் தான் கூட்டணியில் இருப்பாங்க. மற்ற கட்சிகள் தன்னை முதலமைச்சராகவோ, தன்னை வந்து ஆளுங்கட்சியாகவோ, முதன்மை சக்தியாகவோ நினைத்து கொள்ளக்கூடிய கட்சிகள் கூட கூட்டணி கிடையாது. நாங்கள் தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதுதான் நிலைப்பாடு. இதுதான் 2026லையும் இருக்கும். இந்த கற்பனைகளையும் ஊடகங்களுடைய திசை திருப்பலையும் நம்ப வேண்டாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். இறுதியாக ஒரு செய்தி, தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் நோக்கி ஆபாசமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய திமுக இன்றும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுது. அந்த மாதிரி நிறைய பேச்சாளர்கள்ங்கிற பேச்சாளர்கள் சிறார்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி திமுக கட்சியை தாண்டி நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் வந்து சமீபத்தில் கடுமையான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த யாருமே விமர்சனம் பண்ணலை. கட்சி கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்கட்டும், பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், தலைவர் அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி பற்றி எந்த ஒரு விமர்சனமே வைக்கலை. ஆனால் அவங்க தொடர்ந்து ஆபாசமான விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, பொய்யான தகவல்கள் எப்படி பிஜேபி சங்கிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி திமுக உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி கடுமையான விமர்சனங்களை,
பொய்யான அவதூறுகளை பரப்புகிறாங்களோ அதே மாதிரியான அவதூறுகளையும் ஆபாச பேச்சுகளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்னு பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட சிலருக்கு வந்து பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட இந்த சிறார்கள் அப்படின்ட்டு கலாய்ச்சி ராஜ்மோகன் அவர்கள் கலாய்ச்சார்ல, இப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஊடகத்தை வச்சே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, இப்போ என்னுடைய வயதை விட அவங்க அதிகமான வயதுகள் தான் இருக்கும். ஒரு 20 வயது வந்து கூட தான் இருக்கும். ஆனால் என்னுடைய அரசியல் புரிதலில், என்னுடைய அரசியல் நோக்கத்தில் இந்த ஊடகத்தில் இதுவரைக்கும் திமுக ஸ்டாலின் அவர்கள் குறித்து, கருணாநிதி அவர்கள் குறித்து, உதயநிதி ஸ்டாலின் குறித்து, கனிமொழி அவர்கள் குறித்து எந்த ஒரு தனி மனித விமர்சனமும் நான் வச்சதே கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய, அவங்க சொன்ன அவங்க செயல்பாடுகள் குறித்து தான் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர, அவர்களை தனிப்பட்ட தாக்குதல்கள் எதுவுமே செஞ்சதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோக்களுக்கு மேலே போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 எப்படி சொன்னார், 2021க்கு முன்னாடி எப்படி போராட்டமெல்லாம் பண்ணார், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து தான் விமர்சனம் வைக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டு விலக்கு கொண்டு வருவோம், ரகசியம்லாம் இருக்குன்னு சொன்னார், அதை வந்து செய்யலையே, அதை செய்யாமல் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்படி இப்போயும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னு சொல்கிறாரு, ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அரசியலாக தான் அவர் மீதும் விமர்சனம் வைக்கிறேன். அதே போல் கனிமொழி அவர்கள் வந்து இதற்கு முன்பு 2021 ஆட்சிக்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இளம் விதவிகள் அதிகமான பேர் வராங்க, இங்கே வந்து டாஸ்மாகால் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேச்சுகள் பேசுகிறாங்க. அதற்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய போதை கலாச்சாரத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்றைக்கு நடக்கக்கூடிய கொலைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு, ஒரு 8 வயது சிறுமி, ஒரு 10 வயது சிறுமி வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாயிருக்காங்க. அந்த கொடூரம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அரசியல் ரீதியான கேள்விகள் தான் அவங்களை நோக்கி வைக்கிறோம். இதுதான் தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே, இப்போ எந்த கட்சியுமே தனி மனித தாக்குதலை வந்து நம்ம செய்கிறதே கிடையாது. இப்போ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் எப்படி இருக்காங்க, இப்போ திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி எப்படி பேசினார், இப்போ என்ன பேசுகிறாரு, பிஜேபியோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது, முன்னாடி எப்படி பேசுனாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்க, உங்களோட நிலைப்பாடு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் முன்னெடுத்து வைக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் என்னென்ன தவறுகள்லாம் நடந்துச்சு, அவரை குறித்து தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆனால் இது திமுகவோட அரசியல் சொல்லிட்டேன். நேற்று போன வீடியோவில் கூட சொன்னேன், காமராஜர் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அவங்க அந்த அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க. தனி மனித விமர்சனம், அருவருப்பான விமர்சனங்கள் காமராஜரை பண்ணாங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களை தனி மனித விமர்சனம், ஜெயலலிதா அவர்களை தனி மனித விமர்சனம், விஜயகாந்த் அவர்களை தனி மனித விமர்சனம், சீமானா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அவருடைய அரசியலை கேள்வி கேட்காம அவர் வந்து தவழ்ந்து போகிறாரு. இதுதான் வந்து தொடர்ந்து அவங்க விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, கேள்வி வந்து அரசியலாக எதையுமே வைக்கிறதில்ல. இது வந்து தேவையில்லாத ஒரு விமர்சனம். அப்படி பார்த்தா திமுகவினர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கலாம். தனிமனித தாக்குதல் பண்ணோம்னா எவ்வளோ வேணால் வைக்கலாம். கருணாநிதி அவர்கள் மீது வைக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் மீது வைக்கலாம், அவர்களை அநாகரிகமாக திட்டலாம். இன்றைக்கு அந்த சிறார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சிறார் வந்து அப்படி தான் பேசியிருக்காரு. ஒரு மரியாதையாக ஒரு பொதுவெளியில், இவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய பொதுவெளியில், இவ்வளோ மக்கள் பார்க்க ஊடகங்களில் அது வெளியாகுது, அந்த பேச்சுகள் வெளியாகுது. அப்படி வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய அரசியல் அப்படின்ட்டு தான் நம்ம கடந்து போகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி அதிகாரம் சரியாக செய்யலை, அதை வந்து விமர்சனம் பண்ணுறோமே தவிர, ஸ்டாலின் அவர்கள் குறித்து, அவருடைய செயல்பாடு குறித்து, அவருடைய உடல் மொழி குறித்து, அதை பற்றி எந்த ஒரு விமர்சனமுமே தமிழக வெற்றிக் கழகம் வைக்கலை அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா உங்களுடைய அரசியல் அப்படி தான் இருக்குது, எங்களுடைய அரசியல் இப்படி தான் இருக்குது. ஒரு பொதுவான மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதான் இந்த அரசியலை தவிர, உங்களுக்கு பல்வேறு லாபங்கள் இருக்குது, அதனால் உங்களுக்கு இந்த பதவி பறி போணுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால கத்தி கதறீங்க அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு தான் தலைவர் அவர்கள் அறிவித்தாங்க. அப்படி தான் நகருது, எந்த ஒரு கேள்வியுமே அப்படி தான் நகருதே தவிர, உங்களை மாதிரி ஆபாசமான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, என்ன இப்படி இந்தளவுக்கு கீழே இறங்கி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்கன்னா அதையும் வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது தான். எல்லாருமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களே ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சசிகலா அம்மையார் குறித்து பேசியிருக்காரு. அவங்களோட அரசியல் தொடர்ந்து அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரியான அரசியலை திமுகவினர் செய்யக்கூடிய அரசியலை வந்து தமிழக வெற்றிக் கழகம் செய்யாது. எங்களுடைய நிலைப்பாடு இப்படி தான், மக்களுக்கு நல்லது செய்யணும்,
இங்கே இருக்கக்கூடிய தவறுகள்லாம் இதெல்லாம் இருக்குது, இது சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க, நீங்கள் ஒரு கூட்டம் போகிறீங்க, திமுக ஆட்சியில் நல்லது செஞ்சுருக்கோம், இதனால் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லணும், அதெல்லாம் சொல்கிறதில்ல. பொய்யான ஒரு பரப்புரை, பிஜேபி பிட்டுங்கிற ஒரு பரப்புரை, ஆபாசமான அருவருப்பான பரப்புரை. இது தாண்டி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இதை தாண்டி என்ன அரசியல் பேசுகிறீங்க? இதுதான் அரசியல் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சதை பேசலாம்ல. ஏன் பேச முடியலன்னா, இங்கே தொடர்ந்து படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, தினந்தோறும் கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே கஞ்சா போதை புழக்கம் தமிழ்நாடு முழுக்க கட்டவிழ்த்துப்பட்டிருக்கு. போலீஸ் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுகிறாரு. அவர் மீதும் ஆபாச பதில்கள் தான். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா, அவருடைய பின்னணி என்ன தெரியுமான்ட்டு செய்திகள் வெளியிட்றீங்க. இப்படிப்பட்ட அரசு தான் இருக்குது. யார் கேள்வி கேட்டாலும் அவர்கள் மீது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க தவறான ஆட்கள் அப்படின்னு கட்டமைக்கிறீங்களே தவிர, அந்த போலீஸ் சொன்னதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்க்காம போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஆட்சியை வச்சுக்கிட்டு எப்படி உங்களை விமர்சனம் பண்ணாமல், உங்களை கேள்வி கேட்காமல், இந்த ஆட்சி அகற்றாமல் எப்படி மக்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்த முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் மக்கள் வாக்கு செலுத்துவாங்கன்ட்டு நேர்மையாக சொல்ல முடியலையே. திமுகவுக்கு ஆதரவாகவும் பேச முடியலையே. திமுகவுக்கு உதயசூரியனுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு அப்படி கூட சொல்ல முடியலையே. அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்படி தான் உருட்ட முடியுது. இதை மக்கள் ஏற்க மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இது அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்திலே கூட்டணி வச்சு தான் திமுக தான் காங்கிரஸ் கிழின்னு கிழிக்குது. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியுமான்னு கூட்டணி கட்சியே கிழிக்குது திமுகவை. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. கூட்டணி நம்பி, பணத்தை நம்பி, இங்கே சாதி அரசியலை வச்சு, மத அரசியலை வச்சு ஏமாற்றி, பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றி தான் திமுக வெற்றி பெற்றுச்சே தவிர, அதுவும் எதிரில் இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக கூட்டணி பலம் இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சிருந்த ஒரு சூழலில் தான் திமுக 2021 வெற்றி பெற்றுச்சே தவிர, மற்றபடி திமுக பொற்கால ஆட்சி கொடுக்கும், அதுக்காக வாக்கு செலுத்துகிறவங்களாம் யாரும் வாக்கு செலுத்தலை. அதற்கான முடிவுரை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்பு சிறார்களுக்கு பதில் சொல்கிறேன். அதே போல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் விமர்சனங்களை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க, இணையதளத்தில் பேசக்கூடிய தம்பிகள் பேசுவாங்க. அதை அது எல்லா கட்சியிலையும் பேசக்கூடிய பேச்சுக்களாக பார்க்கலாம். ஆனால் பொறுப்பாளர்களும் விமர்சனங்கிற பேரில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக விமர்சனம் பண்ணாமல், இந்திய அளவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக விமர்சனம் பண்ணாமல், காங்கிரஸோ உங்களோட எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிமுகவோ அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணாமல், தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கியது இப்போது தான். எந்த ஒரு ஆட்சியும் செய்யலை. உங்களை மாதிரி ஆட்சி பிடிச்சி தேர்தலில் பங்கேற்கலை அப்படிப்பட்ட பதில்கள் கொடுத்து தானே மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஊழல் பண்ணிருச்சா? மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடில் ஈடுபட்டுருச்சா? ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க? உங்களுக்கு அச்சம். கமலஹாசன் வரும்போது விமர்சனம் பண்ணீங்க, ரஜினிகாந்த் வரும்போது விமர்சனம் பண்ணீங்க, மற்ற யார் வந்தாலும் விமர்சனம் பண்ணீங்க. எந்த கட்சியை எதிர்க்காமல் நாம் தமிழர் கட்சி அரசியல் செஞ்சுருக்கு? அதோட கோரே அதுதான். யார் வந்தாலும் ஒரு அச்சத்தில் இருக்காங்க. சீமான் அவர்களுக்கு இது அச்சத்தை தாண்டி வேறு ஒரு விஷயமே கிடையாது. யார் வந்தாலும் அச்சப்படுவார். தன்னுடைய கட்சியில் யார் வளர்ந்தாலும் அச்சப்படுவார்ன்ட்டு வெட்ட வெளிச்சமாக எல்லாமே தெரியுது. ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், காளியம்மாளாக இருக்கட்டும், நத்தம் சிவசங்கரன் ஆகட்டும், இதற்கு முன்பு வெற்றிக்குமரனாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட நபர்கள், எத்தனை கட்சி பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இருக்காங்கன்னு கேள்வி கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் எத்தனை 2016, 2019, 2021, 24 போட்டியிட்ட வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல கேட்கணும். உங்களுடைய கட்சியினரை பாதுகாத்து கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போக, கட்டமைப்பை உருவாக்க, ஊராட்சி தேர்தலில் போட்டியிடுறது கூட வேட்பாளர்கள் இல்லாமல் தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணுறது, மற்ற கட்சியோட கேலியாக கிண்டலாக தலைவர்களை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அரசியலில் என்ன சொல்கிறது, ஊடக வெளிச்சமாக வேணால் கிடைக்குமே தவிர வாக்குகளாக மாறாது, இது ஓட்டாக மாறாது. எப்படி விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணீங்களோ, எப்படி ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணீங்களோ, ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு சகதோழன் அப்படின்னு சொல்கிறது, கமலஹாசனை இந்த பக்கம் திட்டிட்டு அவர் மண்ணின் மைந்தன்னு பேசுகிறது, சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலில் எப்படி வெற்றி பெறணும், எப்படி மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி யாருமே போட்டி விடக்கூடாது அப்படின்ட்டு தேர்தலில் நின்னா எப்படி என்ன கதையிலன்னு தெரில, தனித்து தான் போட்டி விடுவேன்னு சொல்கிறீங்க, எந்த கூட்டணியும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதே போல் எல்லா கட்சியுமே தவறான கட்சி, யாருமே சரியான கட்சி இல்லைன்ட்டு
எல்லோர் மீதும் சேற்றை வாரி இறைத்து நான் மட்டும்தான் யோக்கியன் அப்படின்ட்டு பேசுறது, அது தேர்தல் களத்தில், அது மக்கள் வாக்கு செலுத்தக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் வந்து எடுபடாது. அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கும், மீடியா வந்து கவர் பண்ணும், விஜய் அவர்களை குறித்து பேசுனீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் குறித்து பேசுனீங்கன்னா ஒரு செய்தியாக வருமே தவிர வாக்குகளாக மாறாது அப்படின்ட்டு பொறுப்பாளர்களுக்கும் தம்பிகளுக்கும் இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், மக்கள் பிரச்சனைகளை பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி.